இந்த ராஷ்டிரிய சங்கோஷ்டியில் இந்த சத்திரத்தில் வேத அங்கங்கள் இதெல்லாம் நாம் அனுபவித்த அதே ரீதியிலே உபனிஷத்தை பற்றி நமக்கு ஞானோபதேசம் செய்வதற்காக டாக்டர் எஸ் தியாகராஜன் என்கிற மகானுபாவர் நமக்காக எழுந்தருளியிருக்கிறார். இந்த வேத அங்கங்கள் இதெல்லாம் நமக்கு அதனுடைய சாரமாக எது விளங்குகிறது, வேதத்தினுடைய சாரமாகவும் வேதத்தினுடைய பிரதான பாகமாகவும் விளங்கக்கூடியதான உபனிஷதங்கள், அதாவது பிரம்ம பாகம் என்று சொல்வார்கள். பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாகவும் நம்முடைய ஆச்சரணைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உபதேசங்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொண்டால் எவ்வாறாக நமக்கு பலன் ஏற்படும் என்பதாகவும் இந்த ஜீவதசைக்கு பிற்பாடு நம்முடைய கதி எப்படி இருக்கும் என்பதையும் மோட்சம் என்பது என்ன என்பதையும் அந்த மோட்சத்திலே பிரம்மமானது எப்படி இருக்கும் என்பதையும் அந்த பிரம்மத்திற்கும் ஜீவாத்மாவிற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும் விளக்கி ஆராய்ந்து சொல்லி இருக்கக்கூடியவைகள் தான் உபனிஷதங்கள். அந்த உபனிஷத் அநேகமாக இருந்தாலும் நூற்றுக்கணக்கான உபனிஷத் இருந்தாலும் தசோபனிஷத் என்று பிரசித்தமாக பல மகான்களால் பாஷ்யங்கள் செய்யப்பட்ட உபனிஷதங்கள் 10 உபனிஷத்துகள். அந்த 10 உபனிஷத்தினுடைய விவரங்களையும் அதில் நமக்கு ஏற்படக்கூடிய தேவையான ஞானங்களையும் நமக்கு உபதேசம் செய்வதற்காக டாக்டர் எஸ் தியாகராஜன் என்னும் சொல்லக்கூடிய மகான் நமக்காக உபதேசிக்க உள்ளார். இந்த சுவாமியினுடைய வைபவம் இதற்கு முன்பே நாம் பலமுறை இவரை பற்றி பேசியிருக்கிறோம். இத்தருணத்தில் எந்த விஷயத்தை யாருக்கு எடுத்து சொன்னாலும் அதை தெளிவர புரியும்படி எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர்கள். பல பேருக்கு சுயம் பிரகாசமான ஞானம் இருக்கும், சுயமான ஞானம் இருக்கும், அதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள், அதீத ஞானத்துடன் இருப்பார்கள். ஆனால் அவர் பேசினால் அவருடைய ரேஞ்சிலேயே அவருடைய ரேங்கிலேயே பேசி நமக்கு புரியாததாக மாறிவிடும். ஆனால் இப்பொழுது நமக்காக உபன்யசிக்க உள்ள இந்த தியாகராஜன் மகோதயர் அவர்கள் பாலபாடமாக ஒரு பெரிய மோட்ச சாம்ராஜ்ய விஷயத்தை கூட சிறிய பசங்களுக்கு சொன்னால் எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அது போன்று இறங்கி வந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர். மிருதுபாஷி, இவருடைய பாஷையே மிருது பாஷையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டான ஒரு வாய்ஸா இருக்கும். கேட்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு சுலபமான வழிவகுக்கும். இவருடைய விஷயங்கள் அதிகப்படியாக சொல்லலாம். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். பலவிதமான செமினார்களில் தன்னுடைய பிரசன்டேஷனை செய்துள்ளார். நம்முடைய கல்லூரிக்கு மிகவும் தொடர்புடைய எதிரே அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவருடைய வித்யாபியாசங்கள் ஏற்பட்டு அங்கு சாஸ்திரங்களை அத்தியனம் செய்து அதன் பிறகு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அவர் அத்தியாபகராக இருந்து தற்பொழுது அமிர்த தரிசனத்திலே அவருடைய சம்ஸ்கிருத விபாகத்திலே அத்தியட்சராக உள்ளார். சம்ஸ்கிருத விபாகத்திலே பணிபுரிந்து நம்மை போன்றவர்களுக்கு சம்ஸ்கிருத விஷயங்களை பாடம் சொல்லிக் கொடுத்து உபதேசித்துக் கொண்டு வருகிறார். அந்த மகானை பிரார்த்திக்கிறேன் உபனிஷத் விஷயங்களை நமக்கு அனுகிரகிக்கும்படி. தன்யவாதனம். நம்மளுடைய குருவான புது பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி ஆச்சாரியாருடைய ஸ்மரணமான நேத்து ஆரம்பிச்சு அவளுடைய அனுகிரகத்தினால இந்த கருத்தரங்கானது ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கு. நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய முதல் செஷன் அந்த வேதம்
வேதம்னா என்ன, வேதத்தினுடைய கருத்துக்கள் என்ன, வேதத்தினுடைய உட்பிரிவுகள் என்ன, வேதாங்கம்னா என்ன, அதனுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இந்த வைகானச ஆகமங்கள்னா என்ன, ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆன விஷயம் தானே. பாரதிய சாஸ்திர சாகரம் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் வேதம். வேதத்தை தவிர்த்து நம்மளுடைய எந்த ஒரு கலாச்சார விஷயங்களும், நம்மளுடைய பண்பாடு விஷயங்களா இருக்கட்டும், எதுவானாலும் இங்க நடக்கிறதுக்குங்கிறது அசாத்தியம். ஸோ அப்ப வேதம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய பகுப்பு எப்படி இருக்கு, சம்ஹிதா அப்படிங்கிறது என்ன, வெறும் மந்திரங்கள்னா எப்படி சொல்லியிருக்கு, பிராமணம்னா என்ன, ஆரண்யகம்னா என்ன, அதுக்கப்புறம் உபநிஷத்துனா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கிடைக்கணும். அப்ப இந்த வேதத்தினுடைய அமைப்பு தெரிஞ்சிருச்சுன்னா, எந்த ஒரு விஷயமே நம்ம போயிட்டு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா அதனுடைய மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது முதல்ல எப்படி இயங்குது, அதனுடைய தெளிவான பார்வை என்ன, அதனுடைய முக்கிய கண்ணோட்டம் என்ன, கருத்து என்னங்கிறத நம்ம புரிஞ்சுட்டாலே அந்த விஷயத்த ஈஸியா நம்ம உள்வாங்கிக்க முடியும். சுலபமா நம்மளால அந்த கருத்தை நம்ம உள்வாங்கிக்க முடியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கருத்தரங்கனுடைய அமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப வேதத்தை பத்தி தெரிஞ்சாதான் வேதத்தினுடைய அங்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வேதமும் தெரிஞ்சுட்டாச்சு, வேதத்தினுடைய அங்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டாச்சு. அப்ப இதனுடைய முக்கிய கருத்தான உபனிஷத் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சம்பந்தப்பட்ட உபனிஷத்துகள் சம்பந்தப்பட்ட தரிசனங்கள், இப்படி இந்த கருத்தரங்கனுடைய அமைப்பை ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காங்க. என்னென்ன விஷயத்த உள்ள கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதே ரொம்ப நல்லா ஒரு இந்த 4 நாள் நம்ம இதை அட்டன் பண்ணாலே நம்மளுடைய தர்மத்தினுடைய முக்கிய கிரந்தங்கள் என்ன, அதனுடைய கருத்து என்ன, எதை நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறமான முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிற நம்மளுடைய ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் அவருக்கும், ராதாகிருஷ்ணன் சார், தமிழும் சம்ஸ்கிருதமும் இணைந்து இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கர்வத்துக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ அவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஒரு நமக்கு ஒரு தெளிவும் நமக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்கணும். அந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் மேல இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, இப்படி ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிட்டேன். முக்கியமா நான் என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறத உங்க ஹெட் செட் பண்ணிட்டார். அந்த ஒரு டோன் செட் பண்றதுதான் முக்கியமான விஷயம். எப்படி பேசணும்னா, நான் சரி இவங்களுக்கு இந்த வேதம் தெரிஞ்சிருச்சு, வேதாங்கம் தெரிஞ்சிருச்சு, அதனால நான் உபநிஷத்துனா என்னன்னு சொல்லிடலான்ட்டு ஒரு ஹை லெவல்ல சொல்லணுமானா இல்லை, ஒரு பாலப்படமா சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு நோட்ல சொல்லியிருக்காரு. சரி, உபநிஷத்துனா என்னென்ன விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணணும் இல்லையா, அந்த கண்டென்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதும் அவர் சொல்லிட்டார். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லணும். ஏன் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொதுவா எந்த ஒரு சாஸ்திரத்தை நம்ம படிச்சாலும் அந்த சாஸ்திரத்துல என்ன கருத்து சொல்லப்படுது, அந்த சாஸ்திரம் யாருக்கானது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பொதுவா எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் முக்கிய பிரயோஜனமா நம்ம விவாதிக்கிறது உண்டு. சரி, இப்ப இந்த வேதாந்த சம்பந்தப்பட்ட இந்த உபனிஷத்தை யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனுஷரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் மனுஷரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும்னா, எப்ப நீங்க வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ, வேதத்தினுடைய நடைமுறைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ வேதத்தினுடைய கருத்துக்கள் என்ன, வேதம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்த நீங்க உள்வாங்கிக்கும் போது அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம எதிர்பார்ப்போம். அந்த சாரம் என்ன அப்படிங்கிறது இந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துகள்ல தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பெரிய ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம்,
கடைசியில கன்க்ளூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கன்க்ளூஷனை படிச்சா இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம வேதம் இப்போ சொல்லியாச்சு, வேதம் இவ்வளவு பாகங்கள் இருக்கு, அதுல சம்ஹிதா இவ்வளவு பாகங்கள் இருக்கு, பிராமணம் இவ்வளவு பாகங்கள் இருக்கு, ஆரண்யம் இவ்வளவு இருக்கு, 4 வேதம் இருக்கு, 4 வேதத்துல இத்தனை பிரிவுகள் இருக்கு, சுக்ல எஜுர்வேதம் இருக்கு, கிருஷ்ண எஜுர்வேதம் இருக்கு, இத்தனை வேதங்களையும் நம்ம போய் படிச்சு எல்லா வேதத்தினுடைய சாரத்தையும் உட்கார்ந்து இந்த ஜென்மத்துல நம்மளால படிக்க முடியுமா? ஒவ்வொரு பதமா நம்மளால கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது இந்த ஜென்மத்துக்கு உண்டான சாத்தியம் கிடையாது. ஏன்னா மகாபாஷ்யத்திலேயே ஒரு மகாபாஷ்யம்ங்கிறது இந்த நீங்க வேதாங்கங்கள்ல படிக்கும்போது சொல்லி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. வேதாங்கங்கள்ல வியாக்கரணம் அப்படின்னுட்டு ஒரு பிரிவு இருக்கு, சம்ஸ்கிருதத்தினுடைய இலக்கணம். அந்த இலக்கணத்துக்கு உண்டான ஒரு விளக்க உரை தான் இந்த மகாபாஷ்யம் அப்படிங்கிறது. அதுல எல்லா உலக விஷயங்கள் எல்லாமே, கிராமர்னா கிராமரை மட்டும் இல்லை, உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல சர்ச்சிருப்பாங்க, அதுல விவாத பொருளாக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டதுல எப்படி இந்த இப்போ ஒரு பாடத்தை சொல்லித்தரோம்னா பதமா ஒவ்வொரு பதத்தையும் நம்ம சொல்லித்தர முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன அங்க கொடுக்கக்கூடிய உதாரணம் என்னன்னா, பிரதிபத பாடம், ஒவ்வொரு பதத்தையும் சொல்லி கொடுத்து பிரஜாபதி இந்திரனுக்கு ஆரம்பிச்சார். இந்திரன்கிறவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர், அவங்களுடைய வாழ்நாள் கணக்கு எவ்வளோ, சொல்லி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர் மாஸ்டர் யாரு, அவங்களாலே அப்படிப்பட்ட பெரிய முழு ஒவ்வொரு பாடமா படிக்க முடியல. மனுஷராகிய நம்ம எப்படி அந்த பிரதிபத பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னுட்டு ஒரு விசாரம் அதுல போயிருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா, லோகத்துல பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கத்துக்கிறதுங்கிறது முடியாத விஷயம். வேதத்தினுடைய முழு கருத்துக்களையும் நம்ம ஒவ்வொரு கருத்தையும் நம்மளால புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்று, முடியாதுன்னு சொல்லலை, நம்ம வாழ்க்கைக்கு சாத்தியமற்ற ஒன்று. அப்படி இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும், வேதம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, வேதத்தினுடைய அந்தமா இருக்கக்கூடிய இந்த உபனிஷத்துக்களை வச்சு நம்ம கத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம்னா ஆர்டிக்கலினுடைய கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க, இப்படிப்பட்ட விஷயத்தை இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதுதான் நமக்கு கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்லைன் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த ஒன்லைன் என்ன, வேதம் என்னப்பா சொல்லுது அப்படின்னா நீ உபனிஷத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு கேள்வி கூட நமக்கு வரலாம், ஏன் வேதம் சொல்ற அதே விஷயத்தை மறுபடியும் உபனிஷத் சொல்லணும், உபனிஷத் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை ஏன் புராணங்கள் சொல்லணும், இதிகாசம் சொல்லணும், ஏன் அதே விஷயத்தை மறுபடியும் காவியங்கள்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேள்வி வரணும். அப்போ வேதம் சொல்லக்கூடிய அதே சாரத்தை ஏன் உபனிஷத் சொல்லுது அப்படின்னா, நம்ம எல்லாருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் புரிஞ்சுக்கிற சக்தியும் வேறுபட்டு இருக்கிறது. அப்ப இப்படி பிண்டே பிண்டே மதிர் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் வேற வேற மாதிரியான மைண்ட், ஒரே விஷயத்தை வேற வேற மாதிரியா அப்ரோச் பண்ணக்கூடிய விஷயங்கள். சிலரால ஒரு வேதத்தை முழுக்க கத்துட்டு அதனுடைய பாஷ்யம்னு சொல்லக்கூடிய விளக்க உரைகள் படிச்சுட்டு வேதம் இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. சில பேரால அதனுடைய கருத்தை எடுத்து உபனிஷத்து மாதிரி சில கதைகளை சொல்லி, உபனிஷத்து மாதிரி சில டிஸ்கஷன்ஸை பார்த்து, உபனிஷத் மாதிரி சில தத்துவார்த்தங்களை எடுத்து சொன்னாதான் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் புரியும். அப்படி சில பேர் உண்டு. சில பேருக்கு அந்த வேத கருத்துக்களை எடுத்து ஒரு கதையா சொல்லணும். இப்படி ராமர்னு ஒருத்தர் இருந்தார், ராமர் இப்படி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார், அதுதான் பித்ரு தேவோ பவா. ஹரிஷ்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், அவர் சத்தியமா பேசிக்கிட்டு இருந்தார், அதுதான் சத்தியம் வத. இப்படி ஒரு கேரக்டர் இருந்தது, அது தர்மத்தை ஃபாலோ பண்ணுச்சு, தர்மம் சரா. இப்படி ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கதைகள் மூலமாகவும் ஒரு இன்சிடென்ட் மூலமாகவும் நமக்கு ஒரு கேரக்டராகவும் நமக்கு
வேதத்தினுடைய அர்த்தத்தை போதிக்கிறது தான் இந்த இத்தனை சாஸ்திரங்களும். இந்த பாரதிய சாஸ்திர சாகரம் இருக்கே, இந்த சாகரம்னு கொட்டி கிடக்கு. அதுல நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி அதை எடுத்து நம்ம அனுபவிக்கணும். அதுதான் நம்மளுடைய ரிஷிகளுடைய முக்கியமான குறிக்கோள். அப்ப இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காக நாங்க எந்த வகையான முறையும் கையாளுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த பலவிதமான விஷயங்கள்லாம் இங்க நமக்கு சாகரமா கொட்டி கிடக்கு. சாகரம், உண்மையான சாகரம் இருந்தாலும் நம்ம அந்த சாகரத்துல போய் அனுபவிக்கிறது எவ்வளவு பேர்? உண்மையான நதி ஓடுது, அந்த நதியில போய் குளிச்சு அந்த புனிதத்தை அனுபவிக்கிறது எத்தனை பேர்? அப்படி ஒரு நதி இருக்கு, அப்படி ஒரு சாகரம் இருக்கு, நீங்க போய் குளிச்சிங்கன்னா இப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு இது மூலமா நமக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்ன, வேதம் என்ன சொல்ல வருதுங்கிறத இந்த அமைப்புனால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு இங்க செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த வேத அர்த்தம் வேத அர்த்தம் வேத அர்த்தம்னு நம்ம சொல்றோமே, இந்த வேதம் எதைத்தான் சொல்லுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிறவி மனுஷ பிறவியா எடுத்தாச்சு. எடுத்தா நம்ம எதுக்காக இந்த மனுஷ பிறவியை எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மனித பிறவி எடுத்து என்ன மாதிரியான கோல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதனுடைய முக்கிய கோல் என்ன? நான் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும். இது இந்த செமஸ்டருக்கான கோல். இல்ல நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அது அடுத்த ஸ்டேஜுக்கான கோல். நான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், நான் நல்ல ஒரு மாணவனாக இருக்கணும், நான் ஒரு நல்ல ஆசிரியனாக இருக்கணும், நான் நல்ல ஒரு மனிதனாக இருக்கணும், நான் நல்ல ஒரு சிட்டிசன், நான் ஒரு நல்ல பிரஜையா இருக்கணும். இப்படி நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன 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 கோல் உண்டு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த அசைன்மெண்ட்டை நான் முடிச்சு கொடுக்கணும், அது ஒரு கோல். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு கோலை நம்ம செட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி எல்லா கோல்லையும் விட ஒரு அல்டிமேட் கோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உயர்ந்த நோக்கம்னு ஒண்ணு இருக்கு, உயர்ந்த லட்சியம்னு ஒண்ணு இருக்கு நமக்கு வாழ்க்கைக்கு. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம காலேஜுக்கு வர்றதுக்கு நடுவில் ஸ்பீட் பிரேக்கர்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய வேகத்தை தடை பண்றது அதனுடைய வேலை. நம்மளுடைய குறிக்கோள்ன்றது உயர்ந்த குறிக்கோள், இந்த கல்லூரிக்கு சேரணுங்கிறது. நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஒன்றை தாண்டிட்டு நான் தடையை தாண்டிட்டேன் அவ்வளவுதான் நம்ம நிக்கிறோமா? இல்லை. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன லட்சியத்தை முடிவு பண்ணிட்டு அதை அடைந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய லட்சியம் ஃபுல்ஃபில் ஆயிடுது அப்படின்னு நிறுத்தணுமா? கிடையாது. உயர்ந்த லட்சியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன வழி, ஏன் அதை அடையணும், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் தான் நம்மளுடைய இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதார்த்தம்னு நான் சொன்னேனே, வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, புருஷார்த்த சதுஷ்டயம்னு ஒரு 4 விஷயத்தை பத்தி பேசுறது. புருஷன்னா இந்த இடத்துல மனிதன்னு அர்த்தம். யார் ஒருவன் மனிதனாக பிறவி எடுத்தானோ அவன் நிச்சயமாக இந்த 4 விஷயங்களை அவன் வாழ்வில் சம்பாதிக்க வேண்டும். நீங்க நல்ல பணத்தை சம்பாதிக்கிறீங்களா, குணத்தை சம்பாதிக்கிறீங்களா, மனிதர்களை சம்பாதிக்கிறீங்களா? என் கான்டாக்ட்ல 2000 பேர் வச்சிருக்கேன், பிரயோஜனம் இல்லை ஒரு லெவலுக்கு அப்புறம். என் பேங்க்ல இவ்வளவு வச்சிருக்கேன், இவ்வளவு டேக்ஸ் கட்டுறேன், அது ஒரு காலத்துக்கு அப்புறம் பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்திருக்கேன், எல்லாருக்கும் நல்ல மனிதனா இருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வெளிப்படையா மற்றவங்களுக்காக வாழக்கூடிய விஷயம். எனக்காக, எனக்குன்னு சொல்றது இந்த சரீரத்துக்காக அல்ல. பிறவின்னு சொன்னனே, அந்த பிறவியின் சரீரத்துக்கு அல்ல. இந்த சரீரத்தை உள்ள இருந்து இயக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு தான் பிறவிங்கிறது. ஆத்மாங்கிறது பிறக்காது, இந்த சரீரத்தோட சேர்ந்து இந்த பூமிக்கு இந்த உருவமாக வந்திருக்குன்றத நம்ம பிறவின்னு சொல்றோம். ஆத்மா எப்பவும் நித்தியமானது, அழிவில்லாதது. இந்த ஜென்மம் முடிஞ்சதா அடுத்த ஜென்மத்துக்கு அது போய்கிட்டே இருக்கும். நம்ம சரீரம் மட்டும்தான் இங்க வந்துட்டு போயிட்டு அழிவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்டு. அப்போ இந்த பிறவின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிறவியில நம்ம சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 4 விஷயங்கள். புருஷார்த்த சதுஷ்டயம். என்ன புருஷார்த்த சதுஷ்டயம்?
தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். தர்மம், அறத்தை சம்பாதிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அறத்தை பொருட்கொண்டுதான் நம்ம செய்யணும். ரெகுலேஷன்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். நான் காலேஜில் இருந்தால் காலேஜினுடைய ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவேன். வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பையனா என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமோ என்னுடைய தந்தைய தாய்க்கு அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறேன். ஒரு மாணவனாக ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் தர்மம். தர்மம் பலவிதமா இருக்கு. அந்தந்த சூழலுக்கு ஏற்ற தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்தந்த நிலைக்கு ஏற்ற தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நான் மாணவனா இருக்கிற டயத்துல அது ஒரு நிலை. இப்போ நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம், திடீர்னு உங்களுடைய ஆசிரியர் உங்க பாக்குறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர. பொதுவா ஆசிரியரை பார்த்தா எழுந்து நிக்கணுங்கிறது தர்மம், சாப்பிடும் போது எந்திரிக்க கூடாதுங்கிறது தர்மம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ இப்படி தர்மம் அப்படிங்கிறத எந்த நிலையில எப்படிப்பட்ட தர்மம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ராமருடைய வனவாசம்ங்கிற ஒரு சீன் போயிட்டு இருக்கு. ராமர் அவருக்கு உண்டான பட்டாபிஷேக விஷயங்கள் எல்லாம் தயாராயிருக்கு. அப்பா அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டு உள்ள கிடுகிடுன்னு போற. போனா அவ அப்பா அப்படி ஜன்னல் பக்கமா திரும்பி நின்றுட்டு இவரை பாக்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கா. இந்த இடத்துல கைகேயி இருக்கா. கைகேயிட்ட என்னப்பா விஷயம்னு கேட்க கைகேயி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அப்பாட்ட போயிட்டு ஏன் எதுன்னு கூட கேட்கல. சரி நான் கிளம்புறேன், ஆனா அப்பா என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு, ஆனாலும் அவரால் முடியல. அப்புறம் ராமர் வனவாசம் போயிட்டார். இப்ப இந்த சீன்ல பாருங்க, அவர் நினைச்சிருந்தா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி, இல்லப்பா நான் இங்க ராஜ்ய பதவி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் காட்டுக்கு போறேன், யாரையாவது உட்கார வச்சுட்டு போறேன், இப்படி பலவிதமான அனலைஸ் நம்மளால பண்ண முடியும். ஆனா தர்மம் என்ன அப்படிங்கிறத அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மகாபுருஷன் ராமன். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், ராமஹா விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். நம்ம சொல்லல, நம்மளுடைய எதிரி நம்மளை பத்தி நல்லா சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராமருடைய எதிரி தான் இந்த வாக்கியத்தை சொல்றது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, மாரீச்சன் சொல்லக்கூடிய விஷயம். தர்மத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, ராமர் எப்படி வாழ்ந்தாருன்னு பாருங்க, அதுதான்ப்பா தர்மம் அப்படின்ட்டு விளக்கக்கூடிய இந்த விஷயம். சோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அர்த்தம்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருள். அந்த அர்த்தத்தை தர்மமாகத்தான் சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறோம், அது தர்மத்தை மீறாம சம்பாதிக்கணும். எவனோ போறவன் பாக்கெட்ல இருந்து எடுக்கப்படாது. அது அர்த்தம். இந்த அர்த்தத்தை வச்சுட்டு நம்ம காமத்தை பூர்த்தி பண்ணணும். காமம் அப்படின்னா இங்க டிசைர், நம்மளுடைய ஆசைகள் இருக்கு. நம்ம இப்போ என்னுடைய அளவுக்கு ஏற்ற ஒரு ஆசை இருக்கு. நான் இந்த விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு நம்ம இருக்கு. அது ஒரு காரா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு பதவியா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆனா அந்த காமத்தை தர்மம் மீறாம அந்த காமத்தை அடையணும். தர்மத்துடன் கூடிய காமமும் தர்மத்தினுடைய அர்த்தத்தும் வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அடங்கி இருக்கு அப்படிங்கறத அந்த வேதம் சொல்லுது. சரி, அப்படி வாழ்ந்துட்டா போதுமா? வாழ்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்த ஜென்மம்ங்கிறது எப்படி வர்றது அப்படின்னா, நம்மளுடைய இப்ப இந்த ஜென்மத்துல செய்யக்கூடிய கர்மா, அதுக்கு முன்னாடி போன ஜென்மத்துல செஞ்சக்கூடிய கர்மா, இப்படி சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, இப்படி கர்மங்கள் பதவி. அதுக்கு ஒரு செஷன் போடணும், அப்பதான் சரியாகும். அப்ப இந்த கர்மாக்களை எல்லாம் நம்ம குமிலேட்டா சம்பாதிச்சு வச்சிருக்கோம். கர்மான்னு சொல்றது இந்த பாப கர்மா, புண்ணிய கர்மா, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியோ பாப விஷயங்கள் நிறைய பண்ணியோ நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்மா டிசைட் ஆகி அந்த ஆத்மாவானது அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு பிறவியா வரப்போறதுங்கிறது வேற விஷயம்.
அப்படி இந்த கர்மாங்கிற ஒரு சுழல்ல மாட்டாம நம்ம விடுபட்டு போகணும். அதுக்கு பேரு மோக்ஷம்னு பேரு. அதுக்கு பேரு மோக்ஷம்னு பேரு. இப்படி தர்ம அர்த்த காமத்தை அனுபவிச்சுட்டு நம்ம மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு குறிக்கோள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த தர்மார்த்த காமங்களை சம்பாதிக்கிறது மோட்சங்கிற குறிக்கோள், இது 4 இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை பூர்த்தி ஆகும். இதுதான் புருஷார்த்த சதுஷ்டயம்னு சொல்றது. இது நான் போன தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் கான்டெக்ஸ்ட் இஸ் வெல் ரிலேட்டட் டு திஸ். அதனால நான் வந்து இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். அப்ப அந்த மோட்சம் எப்படி வரும் அப்படின்னா, ஞானம் இருந்தாதான் மோட்சம் வரும். ஞானம்னா நாலேஜ். நான் பிசிக்ஸ்ல நல்லா படிப்பேன், மேத்ஸ்ல நல்லா படிப்பேன், கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பேன், கம்ப்யூட்டர் நல்லா படிப்பேன், அந்த ஞானம் இல்லை. அது இகலோகத்துக்கான ஞானம். பரலோகத்துக்கான ஞானம்னு ஒண்ணு இருக்கு. பரலோகம்னா வேற்று லோகம். அதாவது இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதை பரம் அப்படின்ட்டா. பரதேசம் அப்படின்னா வந்து வேற நாடுன்னு அர்த்தம். அது மாதிரி பர லோகம் அப்படின்னா வேற லோகம். அங்க எப்படி இருக்கும் நம்மளால அனுபவிச்சது இல்லை. பட் ஞானிகள் அதை அவங்களுடைய சக்தி மூலமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட இகபர லோகத்துக்கு உண்டான விஷயங்களை சம்பாதிக்கிறதா நம்ம ஜென்மாவனுடைய குறிக்கோள். அது என்னத்தை சம்பாதிக்கணுங்கிறத சொல்றத இந்த வேதங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. வேதங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப வாஸ்ட், ரொம்ப நிறையவும் இருக்கிறதுனால அதனுடைய தத்துவங்களை சுருக்கி சொல்ற ஒரு நூல் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம யோசிக்கும் போது இந்த வேதத்தினுடைய பாகத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு கர்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம் அப்படின்னு வேதத்தையே 2ஆ பிரிச்சிடறாங்க. 4 வேதத்தை பிரிக்கிறத நான் சொல்லல. வேதத்தை 2 விதமா பார்க்கணும். ஒன்னு கர்ம காண்டம், என்னென்ன மாதிரியான கிரியைகள் கர்மாக்களை நம்ம செஞ்சா நம்ம மோட்சத்துக்கு போகலாம், நம்ம இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அதுக்கு பேரு பூர்வ மீமாம்சை அப்படின்னு பேரு. உங்களுக்கு தரிசனங்களை பத்தி ஒரு செஷன் உண்டு. தரிசனம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு செஷன் உண்டு. அதுல இந்த விஷயங்களை பத்தி டீப்பா விசாரிக்க போறாங்க. அப்ப இந்த கர்ம காண்டம்னு சொல்லக்கூடிய நம்ம செய்யக்கூடிய செயல்களை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வேதத்துல சொல்லியிருக்கு. அதுதான் அந்த வேதத்தினுடைய பிரிவா இருக்கக்கூடிய சம்மிதை, பிராமணம், ஆரண்யகம் இதெல்லாம் விளக்குனது. இந்த உபனிஷத்து தான் ஞான காண்டம் அப்படிங்கிற கருத்துக்குள்ள வருது. ஞானம் முழுக்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். இது முழுக்க முழுக்க சிந்திக்கக்கூடிய அறிவுனா இது பேரறிவை பத்தி சொல்லக்கூடியது. நம்ம சாதாரண இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஆலோசிக்கக்கூடிய அறிவை பத்தின விஷயம் இல்லை. ஞானம்ங்கிறதே பிரஜானம் அப்படின்னு விஷயம். இது சமயக் ஞானம் கிரியா சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. மோட்சத்துக்கு என்ன பீஜம் கேட்டா சமயக் ஞானம் கிரியா சித்தம்னு சொல்லியிருக்கு. கிரியை மூலமா அந்த கர்மங்களை எல்லாம் கரெக்டா பண்ணி 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 நமக்கு ஒரு அபியாசம் வந்து பிராக்டிஸ் ஆகி அந்த பிராக்டிஸ் மூலமா நம்மளுடைய மனசை நல்ல திருடப்படுத்தி அந்த மனதுக்கு நல்ல ஒரு அறிவை செலுத்தி இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டாக்கக்கூடிய ஒரு ஞானம் தான் அது ஞானம். நம்ம இப்ப வச்சிருக்கிற ஞானம் ஞானமே இல்லை. நான் வந்து இங்க பேசுறேன், அந்த ஞானம் ஞானம் இல்லை. உலகத்துக்கு உண்டான புரிதல் இருக்கு. நான் யாரு, நான் சொல்லக்கூடிய நான் யாரு, இந்த உலகம் என்ன, இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இந்த உலகத்துக்கும் என்ன படைத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடவுள்னு சொல்றோமே, கடவுள்னா யாரு, அதை நம்ம எப்படி எல்லாம் பார்க்கணும், அப்படி இருக்கக்கூடிய பரமாத்மாக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இப்படிப்பட்ட தெளிவு இருக்கே அதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்து பலவிதமான கிரியைகளை நம்ம வந்து திரும்ப 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 பண்ணி நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி இந்த உலகத்தினுடைய புரிதல் அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மோட்சம் அப்படிங்கிறத நம்ம போய் அடைய முடியும். ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இந்த வாழ்க்கை முறையை நம்ம இப்படி செம்மைப்படுத்திக்கிட்டா இந்த சக்கரத்துல இருந்து விடுபடுறதுக்கு ஈஸியா இருக்கு. நான் நல்லா படிச்சனாக்கா இந்த செமஸ்டர்ல பேக்லாக் இல்லாம அரியர் இல்லாம டப்பு டப்பு டப்புன்னு அடுத்த செமஸ்டருக்கு போயிடலாம். இல்ல
நான் எப்படியோ வந்து படிப்பேன், என்னவோ எழுதுவேன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேக்லாக் வச்சு சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாவெல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி நிறைய அரியர் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப வாழ்ற வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துட்டா நம்மளால ஈஸியா அந்த மோட்சம்ங்கிற மார்க்கத்தை நோக்கி நம்ம போக முடியும். அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த உத்தர மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய வேதாந்தம். ஏன் இதுக்கு வேதாந்தம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, வேதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய விஷயம். அந்தம்னா முடிவு. வேதத்துல 4 பாகம், முதல் 3 பாகம் கர்மத்தை சொல்லுது, கடைசி பாகம் ஞானத்தை பத்தி பேசுது. இந்த ஞானம் தான் வேதத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அப்ப வேதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடியது, அறிவினுடைய 8ஆம் நிலைன்னு சொல்லக்கூடிய கடைநிலை அதுவா இருக்கக்கூடியது, எல்லா ஞானிகளும் முயற்சிக்கக்கூடிய முக்கிய கருப்பொருளா இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு வேதாந்தம்னு பேர். அப்ப இந்த வேதாந்தம்ங்கிறது எது அப்படின்னா, உபநிஷத்துக்கு தான் வேதாந்தம்ன்ற பேர். உபநிஷத்துகள் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய உட்பொருளான ஞானத்தை பத்தி பேசக்கூடியது. ஆத்மானா என்ன, அதுதான் வாழ்க்கைன்னா என்ன, ஆத்மானா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இதை பத்தி பேசக்கூடியதுதான் இந்த உபனிஷத்து. அப்படிங்கிறதுனால ரொம்ப டீப்பா வந்து நீங்க இதை வச்சு படிச்சுக்கோங்க. பட் மேலோட்டமான கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள என்ன இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத என்னுடைய இந்த 1 மணி நேர கருத்தா இருக்கு. அதனால இதை பத்தி விஷயம் லைட்டா சொல்லிடுறேன். ஏன் இதுக்கு உபனிஷத்துன்னு பேரு? நம்ம எல்லாரும் கேட்போம் இல்லையா, நமக்கு இந்த பேருனா ஏன், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் கேட்கணும். ஆக்சுவலா எது இந்த பேருக்கு என்ன பொருள், எதனால இந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த மாதிரி உபனிஷத் அப்படின்னா என்ன, எதனால இந்த உபனிஷத்துன்னு சொல்லப்படுறது அப்படின்னா, உபநிடதங்கள்னு தமிழ்ல சொல்றாங்க. ஏன் உபநிடதங்கள் அப்படின்னா, அதனுடைய இலக்கண முறைப்படி பாத்தீங்கன்னாக்கா இதுல 3 சொற்கள் இருக்கு. ஒண்ணு வந்து உப, நீ, ஷத் அப்படின்னு நம்ம 3ஆ பிரிக்கிறோம். இந்த ஷத் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூட். அதுக்கு என்ன அர்த்தம்னா உட்கார்றதுன்னு அர்த்தம். உட்கார்றது. எப்படி வந்து பகவத்கீதையில அவனுடைய ஆரம்பத்துல அர்ஜுனன் வந்து தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிப்பார். கிருஷ்ணா சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மேர்ஜுத அப்படிம்பார். கிருஷ்ணா அப்படி 2 சேனைக்கு நடுவுல கொண்டு போய் நிறுத்து, என்னுடைய இந்த தேரை கொண்டு போய் நிறுத்து, நான் 2 பக்கத்துலயும் இருக்கிறவங்கள நான் பார்க்கணும். யாரெல்லாம் எனக்கு எதிரியா வந்திருக்கான், யாரெல்லாம் நான் வந்து சண்டை போட போறேன் எதிர்த்து, யாரெல்லாம் நான் கொல்ல போகணுங்கிறது இப்ப நான் முடிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே, அப்படியே இதான் நிறுத்துறேன் அப்படின்னு கிருஷ்ணன் நிறுத்தினா, பார்த்தா குரு இருக்கார், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, தலைக்கு வணங்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு அர்ஜுனனுக்கு அப்படியே ட்ரம்பிளிங் ஆறிடுது, நடுநடுங்கி போயிடுது. காண்டீபம் சிரம்சதேங்கிறார். கையில என்னால பிடிக்க முடியல, பேனாவை என்னால பிடிச்சு எழுத முடியல, கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பயமா போயிடுது. எக்ஸாம் தானடா, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் போய் ஹாலில் உட்காந்தா கொஸ்டின் பேப்பர்ல கஷ்டமான கேள்விகளா கேட்கறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கை நடுங்குது, ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. தொச்சைவ பரிதக்கியதை, இதெல்லாம் பகவத்கீதையில இருக்கிற விஷயம் தான் நான் சொல்றேன். காண்டீபம் சிரம்சதே ஹஸ்தாத் தொச்சைவ பரிதக்கியதே, என்னால நிக்க முடியல அப்படின்ட்டு உட்காந்துட்டு கிருஷ்ணருக்கு தத்துவத்தை சொல்றாரு. ஏன் கிருஷ்ணா, நம்ம சண்டை போட்டுதான் ஆகணுமா? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கள் தானே, சண்டை போட வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இவங்க எல்லாத்தையும் கொண்டுதான் நான் வந்து ராஜ்யத்தை அடையணும்னா அப்படிப்பட்ட ராஜ்யம் வேண்டாம், நான் வந்து ரொம்ப சாதாரணமாகவே வாழ்ந்துட்டு போறேன்னு தத்துவத்தை கிருஷ்ணருக்கு போதிக்க ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர், கண்ணா வாழ்க்கைன்னா இது, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டினா இது, நீ கொள்றன்னு சொல்ற விஷயம் இது, அவங்க யாரு நீ யாருங்கிற விஷயம் இதுன்றது அப்பதான் விளக்குறாரு. அதுதான் பகவத்கீதையா டெவலப் ஆயிருக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த உலக விஷயங்களே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் ஒரு இடத்துல என்ன பண்றாரு, உட்கார்ந்துடுறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையான குவாலிட்டியை போய் டீச்சர்கிட்ட உட்கார்ந்துடணும். சார் எனக்கு இந்த விஷயம் தெரியல சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம காதை ஓபன் பண்ணி காது கொடுத்து கேட்கறது இதுதான். காது கொடுத்து கேட்கறேன்னா அவங்க ஏதோ சொல்றாங்கன்றது கிடையாது, அவங்க சொல்ற குரு வச்சனத்துல சுஸ்ரூஷா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு மாணவனுடைய லட்சணமா இருக்கும். இலக்கணம் என்ன, ஒரு மாணவன்னா யாரு அப்படின்னா,
குரு வாக்கிய சுசுரூஷா. குரு என்ன சொல்றார், டீச்சர் என்ன சொல்ல வர்றாருன்றத காது கொடுத்து கேட்கறது. அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்து படிச்சுக்கலாங்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்ற கருத்தை உள்வாங்கிட்டு அதன்படி செயல்படுறது. அர்ஜுனன் தான் கிரேட் ஸ்டூடெண்ட். இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில செகண்ட் அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா நான் என்னை முழுக்க அர்ப்பணிச்சுட்டேன். இப்ப எனக்கு இத விஷயத்தை பத்தி தெளிவுபடுத்து, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்னுட்டு உட்காந்துட்டார். உட்காந்து கேட்கிற. அதுதான் இது. பகவத்கீதையே உபனிஷத் சாரம் தானே. நீங்க ஒவ்வொரு பகவத்கீதையினுடைய சாப்டரை முடிக்கும் போதும் இந்த விஷயம் வரும். இது ஸ்ரீமத் பகவத்கீதாயாம் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, அப்படி ஒவ்வொரு யோகத்தினுடைய பேரும் சொல்லி அத்தியாயத்தினுடைய பேரும் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாரு, இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம பகவத்கீதை நான் சொன்னேன் இல்லையா, வேதம் அவ்வளவு பெருசா இருக்கு, அதனுடைய கருத்தை புரிஞ்சுக்கலன்னா உபனிஷத்து. உபனிஷத்தும் என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நீங்க பகவத்கீதை படிங்க, உபனிஷத்தினுடைய சாரம் முழுக்க அங்க இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த கருத்துக்கள் தான் அங்க அவர் விளக்கி இருக்காரு. ஆனா நம்ம என்னன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். அதுதான் இங்க உபனிஷத்து. சத்துனா உட்காருன்னு சொல்லிட்டேன், எங்க போய் உட்காருறது? உபனிஷத்து. குருட்ட போய் உட்கார்றது. உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரம் நமக்கு உண்டு. உபநயனம், நயனம்னா ரெண்டு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. நயனம்னா கண்ணுன்னு ஒரு அர்த்தம், நயனம்ன்ற வினைச்சொல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு கூட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். நயதி அப்படின்னா கூட்டிட்டு போறது. உபங்கிறது சம்ஸ்கிருதத்துல எங்க உபன்னு வந்தாலும் பக்கத்துலன்னு அர்த்தம். அருகே, பக்கத்துல கூட்டு போறது. எங்க பக்கத்துல கூட்டு போறதுன்னா குரு பக்கத்துல கூட்டு போறது. அந்த உபநயனம்ங்கிற சம்ஸ்காரமானாதான் குரு பக்கத்துல போய் அவங்களால படிக்கிறதுக்கான அருகதை இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம். அப்ப இங்க உபனிஷத்துனா என்ன? பக்கத்துல உட்கார்றதுன்னு அர்த்தம். குரு பக்கத்துல கீழே உட்கார்ந்து அந்த உபதேசத்தை நம்ம காது கொடுத்து கேட்கறது தான் உபனிஷத்து. அப்படி கேட்டாதான் நமக்கு வாழ்க்கையினுடைய தத்துவம் புரிஞ்சுக்க முடியும். அப்படி கேட்டாதான் வேதத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இதுக்கு உபனிஷத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. உபனிஷத் அப்படின்ற பேர் இருக்கு. இந்த உபனிஷத் பாத்தீங்கன்னா, நான் வேதாந்தம் அப்படிங்கறதான் உபனிஷத்துன்னு சொல்லிட்டேன். எதனால? வேதாந்தம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இந்த உபனிஷத்தை வச்சுதான் இந்த தரிசனம்ங்கிறதே ஆயிருக்கு. நம்மளுடைய இந்திய தத்துவ இயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாரதிய தரிசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்தியன் பிலாசபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இந்த உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான். உபனிஷத்தினுடைய கருத்துக்களை வச்சுக்கிட்டு இக பரலோகங்களை பத்தின ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த தரிசனம். எது நிஜம், எது நிஜம் இல்லை, எது சத்தியம், எது மித்யா. பிரம்மங்கிறது சத்தியம், இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மித்யா. இப்படிப்பட்ட தத்துவங்களை ஆராய்ச்சி பண்றதுதான் தரிசனம். அங்கேயும் உபனிஷத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் விஷயங்களை. அது மட்டும் இல்லாம நமக்கு இப்படிப்பட்ட பெரிய சாகரத்தை கரெக்டா அமைச்சு கொடுத்திருக்காரு, கேட்டகரைஸ் பண்ணி அமைச்சு கொடுத்திருக்கக்கூடிய பகவத் பாதா ஆதிசங்கர பகவத் பாதாள் அவருடைய கருத்துக்கள், அவருடைய விளக்க உரைகள் இந்த உபனிஷத்துக்கள்ல மிக தெளிவா இருக்கு. அவர் மட்டும் இல்ல, மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், இப்படி மதங்களை சார்ந்தவர்களும் இந்த உபனிஷத்துக்கள் மேல தங்களுடைய விளக்க உரைகளை எழுதியிருக்காங்க. உபனிஷத்துக்கு மட்டும் இல்ல, மற்ற 2 நூட்கள் உள்ளன. ஒண்ணு பிரம்மசூத்திரம், ஒண்ணு பகவத்கீதா அப்படின்னு இருக்கு. பகவத்கீதை பத்தி உங்களுக்கு தெரியும். பிரம்மசூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உபனிஷத்துக்களை ஆதாரமா வச்சுக்கிட்டு வியாச பகவான் எழுதின அந்த நூல் தான் பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இங்க குரு பரம்பரையை பத்தி நான் பேசும்போது இங்க வியாசம்னு வந்திருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் நான் முதல்ல சொன்ன இது ஒரு நமஸ்காராத்மக ஸ்லோகம். இவங்களெல்லாம் நம்ம நினைச்சுக்கணும். இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு தர்மம் கிடையாது, கல்ச்சர் கிடையாது, இப்படிப்பட்ட சாஸ்திர சாகரம் கிடையாது. முக்கியமா வியாசர் இல்லைன்னா மகாபாரதம் இல்ல, வியாசர் இல்லைன்னா புராணம் இல்ல, வியாசர் இல்லைன்னா பிரம்மசூத்திரம் இல்ல, வியாசர் இல்லைன்னா இப்படிப்பட்ட இத்தனை வகையான கருத்துக்களை சொல்லக்கூடிய
இந்த துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய இத்தனை ஆராய்ச்சி நூல்கள், பிரம்ம தத்துவம், வாழ்க்கையின் உயரிய கருத்துக்கள், சிந்தனைகள், வாழ்க்கை முறைகள் எதுவுமே இல்லை. அதனால வியாசர் தான் முக்கியமான ஒரு ஆரம்பமா இருந்திருக்கார். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இது ஒரு குரு பூர்ணிமா மட்டும் இல்லை, வியாச பூர்ணிமானும் அதுக்கு பேர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாரத்துல, நல்ல ஒரு நாட்கள்ல நம்ம இந்த கருத்துக்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோங்கிறது ஒரு பாக்கியமா தான் நம்ம கருதணும். அப்ப இந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடிய விஷயத்த, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய இந்த உபனிஷத் விஷயங்களை வச்சுதான் இந்த துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் இப்படிப்பட்ட 3 பிரிவுகளும் இங்க பிறந்திருக்கு. துவைத்தம்னா இந்த மத்வாச்சாரியர் அப்படிங்கிறவர் அவருடைய சித்தாந்தங்களை, அந்த பிரம்மசூத்திரத்தின் கருத்துக்களை தன்னுடைய பார்வையில வெளிப்படுத்தின விஷயம் தான் துவைத்தம் அப்படிங்கிறது. அதை பத்தி பேசுறதுக்கும் தனி செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். விசிஷ்டாத்வைத்தம்னு ஒண்ணு இருக்கு. அத்வைத்தம்னா இந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் எழுதின இந்த சித்தாந்தமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை உபனிஷத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட நீங்க இங்க பார்க்கலாம். இந்த உபனிஷத்துக்கள் எந்த வேதத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால தெளிவா பார்க்க முடியும். இங்க ஒவ்வொரு வேதத்திலையும் பலவிதமான உபனிஷத்துக்கள் அங்க கனெக்ட் ஆயிருக்கு. அந்த வேதத்தினுடைய அந்தம் தானே, அந்த வேதத்தினுடைய முடிவுல அந்த வேதத்துக்கு உண்டான ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த கருத்துக்களை ஒரு போர்ஷனா கொடுக்கணும். அப்ப அந்த பகுதி தான் இந்த வேதமா இருக்கு, இந்த உபனிஷத்துகளா இருக்கு. அப்ப ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு உபனிஷத் சார்ந்து இருக்கு. ருக்வேதத்துல ஐதரேயம், கௌஷிதகின்னு இந்த வேதத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் அப்ப நம்ம அதை பத்தி பார்த்தோம். இதுல 10 உபனிஷத்துகள் மட்டும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. மொத்தமா எத்தனை உபனிஷத்துனா இந்த வேத இங்க நான் லிஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய உபனிஷத்து மட்டும் இல்ல, இந்த 10 உபனிஷத்து மட்டும் இல்ல, இதை தாண்டி மொத்தமா 100க்கும் மேற்பட்ட, சொன்னார் இல்லையா நம்மளுடைய ஹெட் சொன்ன மாதிரி, 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்துகள் இருக்கின்றன. அப்ப அந்த 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்துகள், அதெல்லாம் மேஜர் உபனிஷத், மைனர் உபனிஷத்துன்னு இப்போ காலகட்டங்கள்ல பிரிச்சிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் உபனிஷத்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே என்னென்ன உபனிஷத்து இருக்கு, அதனுடைய தத்துவம் என்ன, கருத்துக்கள் என்னன்னு அப்ளிகேஷன்ல இப்ப நிறைய வெப் பேஜஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நீங்க அதை பத்தி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த 106, 108 உபனிஷத்துகள், 116 கணக்கெல்லாம் இருக்கு. 108, 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்துகள் இருந்திருக்கு. பலது காணாம போயிருக்கு. பல உபனிஷத்துக்களை கண்டுபிடிச்சு அங்கங்க அதை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா முக்கியமா 10 உபனிஷத்துகள். ஏன் இது முக்கியமான 10 உபனிஷத்துகள் அப்படின்னா, இந்த 10 உபனிஷத்துக்களுடைய விரிவுரை தான் ஆதிசங்கர பகவத் பாதாளனுடைய கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு. அவர் இதுக்குதான் விளக்க உரை எழுதியிருக்காரு. அதனாலதான் இது முக்கியம். இது முக்கியம்னா அது தேவையில்லையா அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. முக்கியம் கவுனம்னு ஒண்ணு இருக்கு. அவர் எதுக்கு பிரதானம் கொடுத்து எழுதியிருக்காரோ அது முக்கியம், அதுவும் படிக்கணும். நமக்கு எப்படி கோர் சப்ஜெக்ட், அலைட் சப்ஜெக்ட்னு இருக்கோ, எனக்கு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு அது மட்டும் படிச்சா போதுமா? இங்க அதுக்கு கூட இருக்கக்கூடிய சப்ஜெக்டுகள் நம்ம படிக்காம இருந்துடுறோமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி இந்த 10 உபனிஷத்துகள் முக்கியம். சம்ஸ்கிருதத்துல என்ன எழுதியிருக்கேன்னா, 10 உபனிஷத்துக்களை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஈஷ கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி ஐதரேயம் சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் தச அப்படின்னு ஒரு பாடம். ஐதரேயம் பிருகச்சந்தகா தசோபனிஷத ஸ்மிருதகான்னு உண்டு. எப்படி பார்த்தாலும் 10 உபனிஷத்துகள் என்ன அப்படிங்கிறத இந்த லிஸ்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 முக்கியமான உபனிஷத்துகள் என்னங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 10 உபனிஷத்துகளுக்கும் ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனாலதான் இது முக்கியமான தச உபனிஷத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த தச உபனிஷத்துகள்ல என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, உபனிஷத்துகள் எல்லாமே முக்கியம். அதுல 10 உபனிஷத்து முக்கியம். அதுல முக்கியமான மந்திரங்கள் சிலதுன்னு இருக்கு. மந்திரங்கள்னா என்ன சொல்றேன்னா கருத்துக்கள், அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க சொல்லியிருக்கேன். இதை விட விளக்கமா ஒவ்வொரு
உபனிஷத்துகள்லயும் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க இத பார்த்துக்கோங்க. ஈஷாவாஸ்ய உபனிஷத், இங்க ஈஷ அப்படின்னு போட்டிருக்கிறது ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. கேன உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. ஏஷாவாஸ்ய உபனிஷத், கேன உபனிஷத், கட உபனிஷத், பிரஷ்ன உபனிஷத், முண்டக உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், தைத்தரிய உபனிஷத், ஐத்தரேய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், பிருகதாரண்யக உபனிஷத் அப்படின்ட்டு 10 உபனிஷத்துகள் இருக்கு. ஒவ்வொன்றும் இதுல இருக்கக்கூடியதெல்லாம் பிருகதாரண்யகம், சாந்தோக்கியம்லாம் ரொம்ப பெரிய உபனிஷத்து. இப்போ அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஈஷாவாஸ்ய உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த உலகம் எல்லாம் ஈஸ்வரனால் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கறத இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய கருத்து. இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ, நான் மனுஷனை பார்க்கிறேன், மிருகத்தை பார்க்கிறேன், பறவையை பார்க்கிறேன், பட்சியை பார்க்கிறேன், எல்லாமே ஈஸ்வரன் தான். எல்லாமே ஈஸ்வரன் தான். இங்க ஈஸ்வரன்னா நம்ம பரமாத்மான்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா ஒன்லி சிவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பரமாத்மா ஜீவாத்மான்னு 2 விஷயம். நம்ம எல்லாரும் ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம். மறுபடியும் நம்ம அந்த பரமாத்மாவோட போய் சேர போறோம். பிறவிங்கிறத சக்கரத்தை நிறுத்திவிட்டு நம்ம கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் பரமாத்மாவோட போய் சேர போறோம். இதுதான் அத்வைத தத்துவம். இதுதான் ஜீவாத்மா பரமாத்மாங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இதுல ஈஷாவாஸ்யம்ன்ற உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுக்க ஈஸ்வரனால் நிரம்பப்பட்டிருக்கிறது. எது பார்த்தாலும் ஈஸ்வரன் தான். அதனால நீ மற்றவனுடைய பொருட்களுக்கோ மற்றவனுடைய வஸ்துக்கோ நம்ம எதையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நம்மளை ஃபேஸ் பண்றோம். நம்மளுடைய விஷயத்த இன்னொருத்தருக்காக கொடுக்கிறோம். அப்ப யாரையும் மாஹிம்சியா சர்வா பூதானி அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. யாரையும் துன்புறுத்தக்கூடாது. உன்னை போல் பிறரை நேசிக்கணும். இதுதான் எல்லா தர்மங்களும் சொல்லக்கூடிய விஷயம். ஆத்மவத் சததம் பஷ்யத் அபி கீட பிபீலிகாம்னு சொல்லுவாங்க. சின்ன புழு பூச்சி எறும்புகளை கூட ஆத்மவத் சததம் பஷ்யத், நம்மள மாதிரி பார்க்கணும். நம்ம மைத்ரீம் பஜத்துல கூட மகாபெரிவா சொல்லும் போது இந்த விஷயத்தை அப்படியே கோட் பண்றோம். ஆத்மவதேவ பராணபி பஷ்யத அப்படின்னு சொல்றோம். ஆத்மவதேவ, உன்னை எப்படி நினைக்கிற, உனக்கு எது நல்லது, உன்னைய அடிச்சா வலிக்கும், உனக்கும் பசி உண்டு, உனக்கும் உணர்வு உண்டு அப்படின்னு நினைக்கிறையோ இல்லையோ, அது மாதிரி பிற ஜீவராசிகளையும் பார்க்கணும். மனிதர்களை மட்டும் கிடையாது, பரான் அப்படின்னு மொத்தமா சொல்லிவிட்டார். பிற ஜீவராசிகளும் அப்படி நினைக்கணும். அதுதான் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தினுடைய தத்துவம். உலகம் முழுக்க ஈஸ்வரனால் நிரம்பப்பட்டு இருக்கிறது. அதுல நம்மளுடைய ரோல் என்ன, அதுல தியாகம்ங்கிறது என்ன, கர்மயோகம்னா என்ன, நான் சொன்ன மாதிரி ஆத்மவதேவ பராணபி பஷ்யத அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், இந்த நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கும் ஞானத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, வித்யானா என்ன, அவித்யானா என்ன. வித்யானா ஞானம், அவித்யான்னா அஜ்ஞானம். நமக்கு அந்த தமசு, நமக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ணை மறைக்கும். எப்படி பசி இப்ப கண்ணை மறைக்கிறதோ அது மாதிரி நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டாத விஷயத்த நம்மளுடைய அஜ்ஞானம் மறைச்சிடும். அந்த அஜ்ஞானத்தை போக்கி நமக்கு அந்த ஞானத்தை தெளிவிக்கிறவர் தான் குரு. அதுக்காக நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஞ்சன ஷலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா நம்ம சொல்லுவோம். அஜ்ஞானம்ங்கிற திமிர அந்தம் இருக்கு. திமிரம்னா டார்க்கா நமக்கு முன்னாடி ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கு. அப்ப மறைச்சதுன்னா என்னால அந்த பக்கம் இருக்கிற விஷயத்த பார்க்க முடியாது. அப்ப யார் தான் எனக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஞானத்தை புகட்டுவா அப்படின்னா குரு. இப்படி ஒரு அஜ்ஞானம் உனக்கு இருக்கு, நீ இதை விளக்கி வச்சேன்னா உனக்கு இந்த ஞானம் ஏற்படும்னு வழிகாட்டுறவர் தான் குரு. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. கேன உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க கேன அப்படின்னா எதால அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம். கேன கஹா, நீங்க சம்ஸ்கிருதம் படிக்கிறீங்க,
கஹானா யாரு அப்படின்னு அர்த்தம். கேன அப்படின்னா எதனால் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம படிக்கும்போது பார்வதி வாச்ச அப்படின்னுட்டு நம்ம சொல்றோம். பார்வதி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கேன உபாயேன, எந்த வழிகள்னால அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த உபநிஷத்துல இப்படிப்பட்ட இந்த அமைப்புல கேள்விகள் நிறைய இருக்கு. கேன ஈஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா. சார், இந்த மனசுன்னு இருக்கு. நான் இப்ப நீங்க உட்காந்து நீங்க சொல்றதை கேட்கிறேன். ஆனா திடீர்னு 12:55 ஆயிருச்சு. எனக்கு திடீர்னு சாப்பாட்டு ஞாபகம் வந்துருது. திடீர்னு சாப்பிட போனா அம்மா என்ன சமைச்சிருப்பாங்கன்ற ஞாபகம் வருது. அம்மான்னு நினைச்சா வீட்டு ஞாபகம் வருது. வீடு நினைச்சா டிவி ஞாபகம் வருது. இப்படி என்னுடைய மனசு இங்கிருந்து அங்க பல பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கே. என்னுடைய மனசை யாரு சார் இயக்குறா? என்னுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கு. என்னுடைய இந்திரியங்கள், புலன்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி செயல்படுது? இந்திரியம்னு ஒண்ணு, இந்திரியார்த்தம்னு ஒண்ணு உண்டு. இப்போ தோல் இருக்கு. தோல்ல நம்ம அறியல. தோலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்மளை அறிய வைக்குது. சில பேருக்கு அந்த தோல்ல மரத்து போனா ஏன் அப்ப மட்டும் நமக்கு தோல்ல அந்த ஒரு உணர்வு இருக்கிறது இல்லை. சில பேர் கண்ணு இருக்கும், ஆனா அவங்களால பார்க்க முடியாது. சில பேர் காது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா அந்த கேட்கிற சக்தி மட்டும் இருக்காது. அந்த சக்தியை யார் சார் கொடுக்கிறா? இப்படிப்பட்ட கேள்விகள், பிரம்மம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், கர்ம சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் இந்த உபனிஷத்துல இருக்கிறதுனால, யாரால் இயக்கப்படுகிறது யாரால் இயக்கப்படுகிறதுன்னு கேட்கறதுனால, இந்த யாரால்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல கேனன்னு பேர். அதனால கேன உபனிஷத்துன்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கட உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. கடோபனிஷத். இதுல என்னன்னா, இந்த மரணத்தை பத்தின விஷயம். யமனும் நச்சிகேதனும் ஒரு டயலாக் போகும். நச்சிகேதன் ஒரு குட்டி பையன். யமன் அவன் அப்பாவுடைய உயிரை எடுத்துற. அப்ப யமனை மீட் பண்ணி இவர் ஒரு 3 கேள்வி கேட்கிறார். சார், ஸ்ரேயஸ்னா என்ன, பிரேயஸ்னா என்ன, எது முக்கியம்? ஆத்மா நித்தியமானதுன்னா ஏன் மரணம்ங்கிறது ஏற்படுது? மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த நச்சிகேதன் அப்படிங்கிற குட்டி குழந்தை யமனக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த ஒரு விஷயத்தை விளக்குறது தான் இந்த கட உபனிஷத்துங்கிறது. இதுல ஒரு முக்கியமான வாக்கியம் என்ன இருக்குன்னா, இந்த உத்திஷ்டத ஜாகிரத பிராபிய வரா நிபோதத அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாக்கியம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம முழிச்சுக்கணும்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஐடலா உட்காந்துக்கிட்டு அது பாட்டுல நடக்கட்டும், அது பாட்டுல போகட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம அந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முறையா குரு கிட்ட போய் உட்காந்து அந்த ஞானத்தை நம்ம அடையல் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதும் இந்த உத்திஷ்டத ஜாகிரத பிராபிய வரா நிபோதத அப்படிங்கிற வாக்கியம். இப்படி பல விஷயங்கள் இந்த கட உபநிஷத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் பிரஷ்ன உபனிஷத். பிரஷ்னம்னாலே கொஸ்டின். இதுலயும் என்னன்னா, பிப்பலாதர் அப்படின்னு ஒரு மகரிஷி. அந்த பிப்பலாத மகரிஷிக்கு 6 சிஷ்யர்கள். சுகேஷர், சத்தியகாமன், கார்கியன், இப்படி 6 சிஷ்யர்கள். அவங்க 6 பேரும் 6 விதமான கேள்விகளை கேட்கிறாங்க. நம்மள மாதிரி தான். அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே மேல விட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா திடீர்னு கேள்வி, எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு நம்ம கேட்போம். அதை அவங்க முறையா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உலகம்ங்கிறது எப்படி கிரியேட் ஆச்சு? நம்ம சுவாசிக்கிறோமே, இந்த பிராணன்னா என்ன? பிராணன் இல்லைன்னா யாராலும் உயிர் வாழ முடியாது. அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய பிராணன்னா என்ன? ஓங்காரம்னு ஒரு விஷயம் இருக்கு, பிரணவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? உண்மையாவே தூக்கம்னா எது தூக்கம்? உண்மையாவே கனவுனா எது கனவு? லெக்சர் அப்ப தூங்குறது தூக்கம் இல்லை. படுக்கையில போடு இப்ப நைட்டு படுத்து தூங்குறமே அது தூக்கம் இல்லை. அப்ப உண்மையாவே தூக்கம்னா என்ன? கனவுனா என்ன? கனவு உலகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோமே, கனவுனா என்ன? நம்ம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையே கனவு தான். அதை பத்தின விஷயங்கள். இந்த ஓங்காரம்ங்கிற தியானத்தை நம்ம எப்படி திரும்ப திரும்ப உயர்ந்த மந்திரம் எதுன்னா, எல்லா தத்துவங்களையும் சொல்லக்கூடியதுலயே உயர்ந்த மந்திரம் எதுன்னா ஓங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவம் தான் உயர்ந்த மந்திரம்.
அதை நம்ம ரிப்பீட்டா சொல்ல 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 நமக்குள்ள அந்த ஆத்ம சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறது இந்த வேதாந்தத்தினுடைய கருத்து. அப்ப அதை எப்படி தியானம் பண்றது? எல்லாம் பண்ணிவிட்டு நான் எப்படி மோட்சம் அடையிறது? இப்படி ஒரு விஷயத்த சொல்றதுதான் இந்த பிரஷ்ன உபனிஷத். முண்டகோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல வந்து பராவித்யா அபராவித்யா அப்படின்னு 2 விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. பராவித்யா அப்படின்னா வந்து பிரம்மஜானம், உலகத்துக்கு பிற்பட்ட, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பட்ட விஷயத்தை பத்தி பேசக்கூடியது பராவித்யா. அபராவித்யான்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயத்துக்கு, நம்ம நீங்க படிக்கிறீங்க இல்லையா, எக்கனாமிக்கல் என்ன, மேத்தமேட்டிக்ஸ் என்ன அப்படின்னு படிக்கிறீங்களே, அதெல்லாம் உலக அறிவு. எப்படி வந்து நம்ம வாழணும் அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அபராவித்யா அப்படின்னு பேர். இதுல மிக உயர்ந்த ஒரு தத்துவம் இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம். 2 பறவையை வச்சு உதாரணமா வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த உபனிஷத்து. இதுக்கு மேல நம்மளுடைய கவர்மெண்ட் எம்பளத்துல இருக்கு இல்லையா, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் நம்ம வச்சிருக்குமே, அந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற அந்த வாக்கியம் இந்த உபனிஷத்துல இருந்து தான் எடுத்திருக்கு. முண்டக உபனிஷத்துன்னு உபனிஷத்துடைய பேர். அப்புறம் மாண்டூக்கியம்னு ஒரு உபனிஷத்து. மாண்டூக்கிய உபனிஷத்துல நம்ம வாழ்க்கையில 4 விதமான ஸ்டேஜ் இருக்கு. முழிச்சிட்டு இருக்கக்கூடியது, தூங்கக்கூடியது, டீப் ஸ்லீப்னு ஒண்ணு, துரியம்னு ஒண்ணு, 4வது நிலை அப்படின்ட்டு மொத்தம் ஒரு 12 மந்திரங்கள்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நல்லா விளக்கியிருக்காங்க. இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து தான் அத்வைதத்துக்கு ஒரு முக்கிய நூலா இருக்கு. கௌடபாதர் அப்படின்னு ஒரு, நான் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல வந்த ஆச்சாரியால ஒருத்தர் கௌடபாதர். அவருடைய வியாக்கியானத்துல இருந்து இந்த உபனிஷத்தை ரொம்ப பிராதானியப்படுத்தி இருக்கிறதுனால இது அத்வைதத்துக்கு ஒரு முக்கிய உபனிஷத்தை அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த ஓங்காரத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் தான். ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம், இந்த லோகம் எல்லாமே பிரணவாகாரமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய உபனிஷத்து. தைத்திரிய உபனிஷத்துன்னு ஒரு பெரிய உபனிஷத்து, 3 பாகமா பிரிஞ்சிருக்கு. இதுல 5 விஷயம் நமக்கு நம்மளுடைய மனித வாழ்விற்கு முக்கியம். அன்னமயம் சாப்பாடு, பிராணமயம் மூச்சு, மனோமயம் சிந்தனை, விஞ்ஞானமயம் பேரறிவு, ஆனந்தமயம் பேரானந்தம். பேரானந்தம்ங்கிறது இந்த 1 செகண்டுக்கு நம்ம ஒரு சாக்லேட்டை பார்த்தா, ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்தா வருது, அந்த ஆனந்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆனந்தத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். இப்படி இந்த 5 கோஷம்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத்து. இதுலதான் இந்த சத்தியம் வத, உண்மையை பேசு, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, அம்மாவை வணங்கணும், பித்ரு தேவோ பவ, அப்பாவை வணங்கணும், ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த உபனிஷத்துலதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா என்ன தெரியுமா, ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இங்க இருக்கு. பிருகுவல்லியில அதை பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்கு. உபதேசம், ஒரு படிச்சு முடிச்சு வெளியில போற ஒரு ஸ்டூடெண்ட் அவன் எப்படி ஞானத்தை கொண்டு போய் அவன் வந்து அதை உபயோகப்படுத்தணுங்கிற விஷயத்த அழகா இந்த பிருகுவல்லின்னு சொல்லக்கூடிய 3வது வள்ளியில தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஐத்தரேயம்னு ஒரு உபநிஷத்து. அதுல படைப்புனா என்ன, மனிதனுடைய இயல்பு என்ன, இதுக்கப்புறம் சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய அறிவுனுடைய இது என்ன, நான்னா யாரு, உண்மையா நான்ங்கிறது யாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம், ஆத்மாவை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாந்தோக்கியம்னு ஒரு உபநிஷத்து. அதுல நிறைய கான்வர்சேஷன்ஸ் உண்டு. சாந்தோக்கிய உபநிஷத்துல நிறைய கான்வர்சேஷன்ஸ், உத்தாலகரும் ஸ்வேதகேதுவும் பேசிக்கிறது, சத்தியகாம ஜாபாலர் பேசிக்கிறது, நாரதரும் சனத்குமாரும் பேசிக்கிறது. இப்படி நிறைய டிஸ்கஷன்ஸ் அபவுட் த வேர்ல்ட்லி லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் அதில் உண்டு. அதே மாதிரி பிருகதாரண்யக உபனிஷத்துலையும் அந்த ஆத்ம விசாரம் தான் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா யாக்ஞவல்கியர் மைத்ரேயோட பேசுறது, யாக்ஞவல்கியர் கார்கியரோட பேசுறது, இப்படி அந்த கான்வர்சேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் ஸ்கூல்ல கூட இந்த பிரேயர்லாம் சொல்லியிருப்பீங்க. அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா அப்படிங்கக்கூடிய மந்திரம் இந்த உபனிஷத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்துகளுடைய சாரமா அத்வைதத்தினுடைய இந்த வேதாந்தத்தினுடைய முக்கிய கருத்தா இருக்கக்கூடிய 4 வாக்கியங்கள் இருக்கு. அதுக்கு மகா வாக்கியம்னு பேர். இது நம்ம ரிப்பீட்டடா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னன்னா இந்த பிரஜானம் பிரம்ம அப்படின்னு ஐத்தரேய உபனிஷத்துல,
அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய பிருகதாரண்யக உபனிஷத்துல தத்துவமசி, தத்துவம் அசி, அது நீயாகவே இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அயம் ஆத்மா பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 மகா வாக்கியமும் ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப ரகசியமா உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இத ரகசியம்னு ஏன்னா எது அப்படி ரகசியமா சொல்லிருக்கோ திரும்ப திரும்ப நம்ம நினைச்சு பார்த்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். இந்த மகா வாக்கியங்கள்லாம் இந்த உபநிஷத்துகள்ல இருந்து தான் அவன் சொல்லியிருக்கு. இந்த மகா வாக்கியங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வேதாந்த தத்துவங்கள் அமைஞ்சிருக்கு. வேதாந்த தத்துவங்களை வச்சுதான் இந்த துவைதாத்வைத விசிஷ்டாத்வைத முறைகள் சித்தாந்தங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த சித்தாந்தங்களை வச்சுதான் நம்மளுடைய வாழ்வியல் கருத்துக்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா பகவத்பாதா சொல்லும் போது இந்த சாதன பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு 5 ஸ்லோகத்துல சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும் அப்படிங்கறது 5 ஸ்லோகத்துல சொல்லிட்டு போயிட்டேன். அதுல வேதோ நித்தியம் அதீயதா, உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த படிப்பை நீ விடாம படிச்சுக்கிட்டே இருக்கணும், அறிவுக்குண்டான இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நீ ஆரம்பிச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா பிராரப்தம் மிக புஜ்யதாம் அத பரமாத்மனா ஸ்தீயதாம் முடிக்கிறார். இங்கேயே கர்மாவை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அடுத்த ஜென்மானு ஒண்ணு இல்லாம போய் பரமாத்மா கிட்ட நீ மோட்சங்கிற விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறத பகவத்பாதால் சொல்ற. இதுதான் வேதாந்தத்தினுடைய கருத்துக்கள், உபனிஷத்துக்களுடைய சாரம். எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த விஷயங்களையும் நீங்க பார்த்துக்கணும். நீங்க இந்த உபனிஷத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உபனிஷத் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். மகாபெரிவாளுடைய தெய்வத்தின் குரல் அப்படிங்கிறதுல ரொம்ப ரத்தன சுருக்கமா உபனிஷத்துனா என்ன, உபனிஷத்தினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரத்தன சுருக்கமா நான் சொல்லி இருக்கிறது, அது போய் படிச்சுக்கலாம். இல்லாட்டி நிறைய புஸ்தகங்கள் இது மேல இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தர்மார்த்த காமத்தை நம்ம அனுபவிக்கணும், ஆனா இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் எங்கேயோ போய் நம்மளுடைய இன்ஆக்டிவ் பிரெயின்ல ஒரு இடத்துல இருந்து கடைசி காலத்துல இது பத்தி இந்த விஷயத்துல நம்ம பிரவர்த்திக்கணும்னு நம்மளுடைய மைண்ட் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதனால இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் சந்தோஷமாகவும் நிறைந்த வாழ்வோமாக அப்படின்னு சொல்லி ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பு அமைச்சு கொடுத்த நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முக்கியமா நீங்க கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஒரு செஷனை நல்லபடியா நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீசைலம் சார், ராதாகிருஷ்ணன் சார் எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களையும் சமர்ப்பிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன்.